அன்பிற்குரியவர்களே, ஒரு வயதான தகப்பனாருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நாள் கூட ஒற்றுமையாக இல்லாமல் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். முதியவர் அவர்களை ஒற்றுமைப்படுத்த முயன்றார். அவர்கள் அவர் பேச்சுகளை காதில் வாங்கிக் கொள்வதே இல்லை. ஒரு நாள் அவர்கள் அனைவரையும் அழைத்த அவர் தன்னுடைய பக்கத்தில் கட்டி வைத்திருந்த சிறிய பல் துலக்குகின்ற வேப்பங்குச்சி கட்டு ஒன்று, அதில் ஒரு 25 கட்டுகள் இருக்கும், 25 குச்சிகள், அதை ஒரு சிறு கட்டாக கட்டி வைத்திருந்தார். அதை கட்டவிழ்க்காமல் முறிக்கும்படி கூறினார். எல்லாரும் முயற்சி செய்தார்கள். ஒருவரால் கூட அந்த கட்டுகளை முறிக்க முடியவில்லை. அவர்கள் தோல்வியுடனும் குழப்பத்துடனும் தந்தை முன் தங்களால் முடியவில்லை என்று தங்கள் இயலாமையை ஒப்புக்கொண்டார்கள். தந்தை இப்போது சொன்னார், கட்டை அவிழ்த்து அந்த குச்சிகளை தனித்தனியாக முறிக்க முடியுமா என்று கேட்டார். அவர்களும் கட்டை அவிழ்த்து ஆளுக்கு ஒரு குச்சியை ஒத்தை விரலால் முடித்து போட்டனர். மிக மிக சுலபமாக வேலை முடிந்தது. அப்பொழுது சொன்னார், பார்த்தீர்களா, இந்த சின்ன குச்சிகள் கட்டாக இருக்கும் வரை அது அப்படியே உங்களால் முறிக்க முடியவில்லை. குச்சிகளை தனியாக முறித்தால் உங்களால் அதை முறிக்க முடிந்தது. இது ஒரு எளிமையான வாழ்க்கை பாடம். நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள் என்ற ரீதியில் ஒன்றாக சேர்ந்திருக்கும் வரையில் உங்களை மற்றவர்களால் வெல்ல முடியாது. விறகு கட்டிலிருந்து விறகு தனித்தனியாக பிரிவதைப் போல என்றைக்கு நீங்கள் மன அபிப்பிராயத்தில் பிரிகின்றீர்களோ அன்றே உங்களுடைய எதிரிகள் உங்களை எளிதில் வெற்றி கொண்டு விடுவார்கள் என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை பின்பற்றுகிற சீஷர்களாகிய கிறிஸ்தவர்களுக்காக அவர் ஜெபிக்கும்போது யோவான் 17:22 நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று ஜெபிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையை நமக்கு தந்திருப்பது நாம் ஒன்றாயிருப்பதற்குத்தானே ஒழிய வேறொன்றுக்கும் இல்லை. வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.